வணக்கம் கேஜி மாஸ்டர். உங்கள் முயற்சிக்கு நன்றி. ஒவ்வொரு பகுதியையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சியும் பயிற்சியும் அதற்கான வெகுமதியை தந்தே தீரும். முறையாக ஒரு முறை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றவர்களாகி விடுவீர்கள். வாருங்கள், பயிற்சிக்கு செல்வோம். இந்த காணொளியில் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் உடைமை பிரதி பெயர்ச்சொற்கள் சம்பந்தமாக முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, உடைமை என்பது ஒருவருக்கு சொந்தமானது, உரிமையை குறிப்பிடுவது. ப்ரொனவுன் என்பது பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்துகின்ற ஒரு சொல். எனவே பொசசிவ் ப்ரொனவுன் என்று சொல்லுகின்ற பொழுது உரிமையை காட்டுகின்ற பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல். உரிமையையும் காட்ட வேண்டும், அதே நேரத்தில் பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட வேண்டும். தமிழில் சிறப்பாக புரிந்துள்ளீர்கள். ஆங்கிலத்தில் a possessive pronoun is a word that shows ownership and replaces a noun என்பதை மீண்டும் மீண்டும் கூறி பயிற்சி செய்யுங்கள். பொசசிவ் ப்ரொனவுன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். இப்பொழுது எவ்வாறு அவற்றை செய்கின்றது என்பதை பார்ப்போம். பொசசிவ் ப்ரொனவுன் இரண்டு விதமாக அந்த செயற்பாட்டை செய்கின்றது. இந்த செயற்பாடு என்ன சொல்லுங்கள்? உரிமையையும் குறிப்பிட வேண்டும், அதே நேரத்தில் பெயர் சொல்லுக்கு பிரதியீடாகவும் செயற்பட வேண்டும். இந்த பிரதி பெயர் சொற்கள் டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் என இரண்டு விதமாக செயற்படுகின்றன. ஒன்றில் தங்கி இருப்பது அல்லது சார்ந்திருப்பதை நாங்கள் டிபெண்டன்ட் என்றும், அதை நான் டிபிபி என சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். அவ்வாறு இல்லாமல் தனித்து தானாகவே செயற்படுவதை இண்டிபெண்டன்ட், இதை நான் ஐபிபி என சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். முதலில் டிபிபி எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை பார்ப்போம். மிகவும் கூர்மையாக கவனியுங்கள். என்னுடைய மை, உங்களுடைய யுவர், அவனுடைய ஹிஸ், அவளுடைய ஹர், அதனுடைய இட்ஸ், எங்களுடைய அவர், அவர்களுடைய அல்லது அவைகளுடைய தேர். இங்கே என்னுடைய, உங்களுடைய என்று குறிப்பிட்டேனே அன்றி என்னுடையது, உங்களுடையது என்று நான் குறிப்பிடவில்லை. கவனித்தீர்களா? இதைத்தான் நாங்கள் சார்புத்தன்மை அல்லது தங்கியிருத்தல், டிபெண்டன்ட் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது திஸ் இஸ் மை என்று குறிப்பிட்டால், அதாவது இது என்னுடைய என்று நாம் குறிப்பிட்டால் அது என்ன என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அது நிச்சயமாக ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். இது என்னுடைய புத்தகம், திஸ் இஸ் மை புக். எனவே சார்பு தன்மையுடைய ப்ரொனவுன்ஸ் மை, யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், அவர், தேர் இவை எல்லாமே பெயர் சொல்லில் தங்கி இருக்கின்றன. அதாவது பெயர் சொல்லுக்கு முன்னுக்கு வருபவையாக இருக்கும். பெயர் சொல்லுடன் தான் பொருள் கொடுக்கும். தனியாக இவை பொருள் கொடுக்க மாட்டா. இதனாலேயே நாம் டிபெண்டன்ட் பொசசிவ் ப்ரொனவுன் என்று குறிப்பிடுகின்றோம். உரிமையை உறுதிப்படுத்துகின்ற அதே நேரத்தில் பெயர் சொல்லில் தங்கி இருக்கின்ற பிரதி பெயர் சொல் தான் டிபெண்டன்ட் பொசசிவ் ப்ரொனவுன். உதாரணத்தை பாருங்கள். திஸ் இஸ் மை புக். இங்கே திஸ் இஸ் மை என்று சொல்லிவிட்டு, உரிமையை மட்டும் சொல்லிவிட்டு, அது என்ன என்பதை புக் என்ற ஒரு பெயர் சொல் மூலமாகத்தான் பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக இண்டிபெண்டன்ட் பொசசிவ் ப்ரொனவுன். இதை நான் ஐபிபி என்று சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். இந்த ஐபிபி தனியாகவே இயங்கும், எதிலும் தங்கி இருப்பதில்லை. இங்கே என்னுடையது மைன், உங்களுடையது யுவர்ஸ், அவனுடையது ஹிஸ், அவளுடையது ஹர்ஸ், எங்களுடையது அவர்ஸ், அவர்களுடையது தேர்ஸ் என்று 6 ப்ரொனவுன்ஸ்கள் இருக்கின்றன. இந்த ஐபிபியின் சிறப்பு என்னவென்றால், இந்த பிரதி பெயர் சொற்கள் பெயர் சொல்லை முழுமையாக பிரதியீடு செய்யும். அதாவது என்னுடையது என்று சொல்லுகின்ற பொழுது உரிமையையும் காட்டுகின்றது, அதே நேரத்தில் அது என்ன என்பதையும் உள்ளடக்கி விடுகிறது.
இப்போது டிபெண்டன்ட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் சம்பந்தமாக நாம் பார்த்தவற்றை ஒரு தொகுப்பாக பார்ப்போம். These words cannot stand alone. இங்கே கூறப்பட்டுள்ள these words என்ன சொல்லுங்கள்? My, your, his, her, its, our, their என்ற உரிமையை குறிப்பிடும் 7 சொற்கள். இவை தனித்து பொருள் கொடுப்பதில்லை. They depend on a noun to complete their meaning. அதாவது அவை சொல்ல வருகின்ற விடயத்தை சொல்வதற்கு பெயர் சொல்லில் தங்கி இருக்கின்றன. அடுத்து சொல்லப்பட்டுள்ள விடயத்தை முக்கியமாக கவனியுங்கள். Their job is to modify and describe the noun that follows them. அதாவது தங்களை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல்லை மாற்றியமைப்பதும் விவரிப்பதுமாக அவற்றுடைய தொழிற்பாடு இருக்கின்றன. இவ்வாறு தொழிற்படுவதால் இவற்றை possessive adjectives என்றும் சொல்வதுண்டு. possessive adjective என்பது நாங்கள் adjective சம்பந்தமான ஆழமான பார்வையை பார்க்கின்ற பொழுது விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு நாங்கள் இவற்றை dependent possessive pronouns என்று வைத்துக் கொள்வோம். இப்போது DPPயின் ஃபார்முலா, அதாவது சூத்திரம், எவ்வாறு அது அமைக்கப்படுகிறது என்று பார்ப்போம். டிபெண்டன்ட் பொசசிவ் ப்ரோனவுன், அதாவது அந்த 7ல் ஏதாவது ஒன்று பிளஸ் நவுன். உதாரணங்களை பாருங்கள். திஸ் இஸ் மை கீ. ஐ லைக் யுவர் டாக். ஷீ ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்வொர்க். இவ்வாறு உரிமையை குறிப்பிடுகின்ற மை, யுவர், ஹர், ஹிஸ் என்ற சொற்களை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல்லின் மூலம்தான் அவை சொல்லுகின்ற விடயத்திற்கான முழுமையான பொருளை கொடுக்க முடியும். இதனால் தான் இவை டிபெண்டன்ட் என்று குறிப்பிடப்படுகின்றன. அடுத்து இண்டிபெண்டன்ட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்ப்போம். These words are self-sufficient or independent. These words என்பது mine, yours, his, hers, ours, theirs என்ற 6 சொற்களை குறிக்கின்றது. அத்தோடு அவை தமக்கு தேவையானவற்றை தாமே பூர்த்தி செய்கின்ற தகுதியும் அதே நேரத்தில் சுயமாக இருக்கின்ற தன்மையும் கொண்டது. IPPக்கான ஃபார்முலா, அவை தனித்து நிற்பதோடு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வாக்கியத்தின் முடிவில் வரும். உதாரணத்தை பாருங்கள். This key is mine. இங்கே mine என்று சொல்லுகின்ற பொழுது அது my key என்பதை உள்ளடக்கி இருக்கின்றது. அவை வசனத்தின் முடிவில் வருகின்றன என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நாம் IPPயில் mine, yours என்று கூறியதன் பிற்பாடு மீண்டும் பெயர் சொல்லை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் mine என்பது my key என்று ஏற்கனவே பெயர் சொல்லையும் உள்ளடக்கி இருக்கின்றது. எனவே this is mine key என்பது தவறாகும். அடுத்து நாம் DPPயையும் IPPயையும் சைட் பை சைடாக பார்ப்போம். இப்போது DPPயையும் IPPயையும் நாங்கள் ஒப்பீடு செய்வோம். முதலாவதாக பர்சன் என்பது தன்மை, முன்னிலை, படக்கை, அதிலே ஒருமை, பன்மை என்று இருக்கின்றன. இது சம்பந்தமான காணொளி ஒன்று இருக்கின்றது, அதை பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது தன்மையில் மை என்று வருகின்றது அல்லவா? இந்த மை டிபெண்டனில் வருகின்ற பொழுது, அதாவது DPPயில் வருகின்ற பொழுது that is my phone என்று வருகிறது. அது என்னுடைய போன். ஆனால் IPPயில் mine, that phone is mine என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது DPPயில் அது என்னுடைய தொலைபேசி என்று சொல்வதை நாங்கள் IPPயில் அந்த தொலைபேசி என்னுடையது என்று பயன்படுத்துகின்றோம். mine என்பது my phone என்பதை உள்ளடக்கியதாகும். அவ்வாறு your என்பது yours என்று வருகிறது. ஆனால் his என்பது 2 இடத்திலும், அதாவது IPPயிலும் DPPயிலும் his என்றுதான் வரும். அதற்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அத்தோடு it's அதனுடைய, முக்கியமாக கவனியுங்கள், அதனுடைய என்று சொல்வதற்கு ITS 3 எழுத்துக்களும் ஒன்றாக வர வேண்டும். இடையில் அப்போஸ்ட்ரோபி வரவே கூடாது. அத்தோடு இட்ஸ் என்பது DPPயில் மட்டும்தான் வரும், IPPயில் பயன்படுத்துவதில்லை. இதனால் தான் இண்டிபெண்டன்ட் பொசசிவ் ப்ரோனவுனில் 6 சொற்கள் இருக்கின்றன என்று 2 முறை முன்னர் குறிப்பிட்டிருந்தேன். டிபெண்டனில் 7 சொற்கள் இருக்கின்றன, இண்டிபெண்டன்ட் 6 சொற்கள் இருக்கின்றன. இங்கு மேலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், மை என்பது மைன் என்று மாறுகின்றது. ஏனைய அனைத்தும் ஏற்கனவே இருக்கின்ற யுவர் என்பது யுவர்ஸ் என்று எஸ் சேர்க்கப்படுகிறது. அவ்வாறே
HIS ஹிஸ் என்பதை தவிர ஏனைய அனைத்திற்கும் S சேர்க்கப்படுகிறது. ITS இட்ஸ் என்பது பயன்படுத்தப்படுவதில்லை. இப்போது நாம் இதுவரையில் பார்த்த விடயங்களில் இருந்து சில டிப்ஸும் ட்ரிக்ஸும். டிப்ஸில் முதலாவது பொசசிவ் ஃபார்ம், அதாவது உரிமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாம் அதனுடைய என்ற சொல்லை பாய்ப்பதற்கு இட்ஸ் ITS என்ற 3 எழுத்துக்களையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும். அதாவது IT'(S) என்று பாவிக்க கூடாது. அதனுடைய பொருள் வேறு. ஏனெனில் IT'(S) என்பது இட் இஸ் அல்லது இட் ஹாஸ் என்பதனுடைய சுருக்கம். அடுத்ததாக IPPயில் நாங்கள் பாவிக்கின்ற யுவர்ஸ், ஹர்ஸ், அவர்ஸ், தேர்ஸ் என்ற எஸ்ஸில் முடிகின்றதல்லவா, இங்கே நாங்கள் அப்போஸ்ட்ரஃபி பாவிக்க கூடாது. அதாவது பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்ல நாங்கள் அப்போஸ்ட்ரஃபி பாவிப்பதில்லை. மூன்றாவதாக அதனுடைய இட்ஸ் என்பது DPPயில் தான் பாவிக்கின்றோம், IPPயில் பாவிப்பதில்லை. அடுத்ததாக ட்ரிக்ஸ். பொசசிவ் ப்ரொனவுனுக்கு அடுத்ததாக பெயர்ச்சொல் வந்தால் டிபெண்டனை பாவியுங்கள். பெயர்ச்சொல் வராவிட்டால் இண்டிபெண்டன்ட் பொசசிவ் ப்ரொனவுனை பாவியுங்கள். இது உங்களுக்கான குவிக் பிராக்டிஸ் டெஸ்ட். 5 கேள்விகள் தரப்பட்டிருக்கின்றன. அதற்கான சரியான விடையை கண்டுபிடியுங்கள். அந்த விடைகள் எவ்வாறு அமையும் என்பதற்கான க்ளூஸ் உத்திகளும் அதே ஒழுங்கில் தரப்பட்டுள்ளன. உங்களுடைய விடை அந்த உத்திகளுக்கு பொருந்துமாக இருந்தால் நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட விடயத்தை மிகவும் சிறப்பாகவும் அதே நேரத்தில் நிரந்தரமாகவும் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்தும். மீண்டும் ஒரு காணொளியூடாக சந்திப்போம். நன்றி.